ஆன்மீகத்தில் நீ நான் மார்கழி நாளுமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவது விடியற் காலையில் பெய்கிற பனியும் அந்த மாதம் முழுவதும் போலப்படும் வண்ண வண்ண கோலங்களும் பஜனையும் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை விட முக்கியமானது மாதங்களில் நான் மார்கழின்னு அந்த பெருமாளே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த அந்த மார்கழியில் பாடின ஆண்டாள் நாச்சியாரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வார். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 நூல்களை எழுதியிருக்காங்க. அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவ்வளோ மகிமை வாய்ந்த ஆண்டாள் நாச்சியார் திருமாலே தனக்கு கணவராக வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த திருமாலே திருவரங்கநாதனே போய் அடைந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய ஆழ்வார் என்ற விஷ்ணு பக்தர் இருந்தார். அவர் பெரிய நந்தவனம் அமைத்து அந்த விஷ்ணு பெருமாளுக்காகவே அந்த நந்தவனத்தை பராமரித்து அதில் பூக்கிற ஒவ்வொரு பூக்களையும் மாலையாக தொடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துவார். அப்படி ஒரு நாள் பராமரிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நந்தவனத்தை துளசி மாடத்துக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை அழுதுது. அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்ததா சுற்றி முத்தியும் பார்த்தாங்க, யாருமே இல்லை. அதனால் அந்த குழந்தைய எடுத்து தானே வளர்க்குறாரு. அந்த குழந்தை கோதைன்ட்டு பேர் சுட்டுறாரு. கோதைனா பூமாதேவின்னு அர்த்தம். கோதை நாச்சியாரை தன்னுடைய மகளாக எண்ணி வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணனின் லீலைகளையும் பெருமாளுடைய மகிமைகளையும் சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. அவங்க ஒரு நாள் கூட தவறாமல் கிருஷ்ணனின் லீலைகளையும் பெருமாளின் பெருமைகளையும் கேட்காம அவங்க இருந்ததே இல்லை. அதனால் அவங்க சிறு வயதிலிருந்தே பெருமாள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அந்த பக்தியே பின்னாளில் காதலாக மாறியது. பெரியாழ்வார் அந்த மாலையை தொடுத்து கொண்டு போகும்போது, கோவிலுக்கு கொண்டு போய் சாத்திரத்துக்கு கொண்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த மாலையை தானே போட்டு பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் வச்சுடுவாங்க. அப்படி ஒரு நாள் பெரியாழ்வார் பெருமாளுக்கு சாத்துறதுக்கு அந்த மாலையை எடுக்கும்போது அதில் ஒரு நீண்ட முடி இருந்தது. அவருக்கு சந்தேகம் மறுநாள் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ ஆண்டாள் நாச்சியார் அந்த மாலையை தன் கழுத்தில் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த மாலையை வச்சுட்டு மறுபடியும் புது மாலையை தொடுத்து பெருமாள் கொண்டு போய் சாத்துறாரு. பெருமாள் அந்த மாலையை ஏற்றுக்காது அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தது பெரியாழ்வாருக்கு. பெரியாழ்வார் கனவுல வந்த பெருமாள் ஆண்டாளை அலங்கரித்து திருவரங்கம் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியாரை நன்கு அலங்கரித்து பல்லக்கில் அவங்கள பெரிய பல்லக்கில் தொண்டர்கள், ஆச்சாரியார்கள், பெரியாழ்வார் படைசூழ அவங்கள திருவரங்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. திருவரங்கம் போனவுடனே பெருமாள் கிட்ட அவங்க போனவுடனே கருவறையில் ஐக்கியமாயிடுறாங்க. ஐக்கியமானவுடனே பெரியாழ்வார் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் மல்கி கசிந்துரைக்கிறாரு. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, அசிரியா நீங்கள் எங்கள் 2 பேரையும் ஆண்டாள் நாச்சியார் என்னுள்ள ஐக்கியமாயிட்டாங்க, நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரின்னு பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கனையும் ஆண்டாள் நாச்சியாரையும் பார்க்குறாங்க. ஆண்டாள் நாச்சியார் பாடிய அந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பெண்களுக்காகவே அறியாமையால் மூழ்கி கிடக்கும் ஆன்மாக்களை இந்த திருப்பாவை என்ற பாடலின் மூலம் அவங்க தட்டி எழுப்புறாங்க ஆண்டாள் நாச்சியார். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த மார்கழி மாதத்தில் பாடப்பட்ட திருப்பாவையை எழுதிய ஆண்டாள் நாச்சியாரின் கதையை கேட்ட உங்களுக்கு நன்றி. இதிலிருந்து விடைபெறுவது ஆன்மீகத்தில் நீ நான்.